அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி கழக அமைப்புகளுக்கான தேர்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கழக அமைப்பு ரீதியாக உள்ள 50 மாவட்டங்களில் 5 கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெற்றுள்ள நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி வட்டக்கழக நிர்வாகிகள், நகர வார்டு கழக நிர்வாகிகள், பேரூராட்சி வார்டு கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். கடைக்கோடி தொண்டர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கி அஇஅதிமுகவில் பணியாற்றிட வாய்ப்பளித்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடும் கழகமே தமது குடும்பம் என்ற தனது வாழ்வை மக்களுக்காகவும் பொதுநலனுக்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. அஇஅதிமுகவின் ஒவ்வொரு தொண்டரின் சுகம் மற்றும் துக்கங்களில் முழுமையாக பங்கெடுத்து அவர்களது குடும்பத்தில் ஒருவராகவே வாழ்ந்து வருபவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்பது நாடறிந்த உண்மை. கட்சியையும் ஆட்சியையும் எப்படி நடத்துவது என்பதற்கு இந்தியாவிற்கே முன் உதாரணமாக திகழ்பவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்றால் அது மிகையாகாது. ராணுவ கட்டுக்கோப்புடன் செயல்பட்டு வரும் அஇஅதிமுகவுக்கு கழக விதிமுறைகளின்படியும் ஜனநாயக ரீதியாகவும் முறையாக தேர்தல்களை நடத்தி நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்ட திட்ட விதி 30 பிரிவு 2 படி கழக அமைப்புகளின் பொதுத் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்திட வேண்டும் என்ற விதிமுறைக்கு ஏற்ப கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் நடந்து முடிந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் மக்களின் முதல்வருக்காக மனு தாக்கல் செய்த நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள், நகரங்கள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட வார்டு கழக நிர்வாகிகள், மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட வட்டக்கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல்கள் 5 கட்டங்களாகவும், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதி கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல்கள் 5 கட்டங்களாகவும், மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல்கள் 2 கட்டங்களாகவும் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி, அந்தமான் ஆகிய மாநிலங்களின் கிளை, வார்டு, வட்டக்கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல்கள் 1 கட்டமாகவும், மாநில கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், தொகுதி, பகுதி, நகர கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல்கள் 1 கட்டமாகவும், ஆக மொத்தம் 14 கட்டங்களாக கழக அமைப்பு தேர்தல்கள் நடைபெறும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். மேலும் தேர்தல் கால அட்டவணை, தேர்தல் பொறுப்பாளர்களின் பட்டியல் போன்றவற்றையும் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அஇஅதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள், வார்டு கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல் முதற்கட்டமாக கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 5 நாட்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாநகர், திருநெல்வேலி புறநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக அமைதியான முறையில் தேர்தல்கள் நடந்து முடிந்தது. 2வது கட்டமாக கடந்த டிசம்பர் மாதம் 27 முதல் 31ஆம் தேதி வரை கடலூர் கிழக்கு, கடலூர் மேற்கு, ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர், கோவை மாநகர், கோவை புறநகர், தஞ்சாவூர் வடக்கு, தஞ்சாவூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களில் தேர்தல் நடைபெற்றது. 3வது கட்டமாக கடந்த ஜனவரி 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வேலூர் கிழக்கு, வேலூர் மேற்கு, திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு, நாமக்கல், கரூர், மதுரை மாநகர், மதுரை புறநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தேர்தல்கள் நடைபெற்றன. விழுப்புரம் வடக்கு, விழுப்புரம் தெற்கு, தருமபுரி, சேலம் மாநகர், சேலம் புறநகர், நீலகிரி, திருச்சி மாநகர், திருச்சி புறநகர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 4வது கட்டமாக கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை தேர்தல்கள் நடைபெற்றன. 5வது கட்டமாக கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை வட சென்னை வடக்கு, வட சென்னை தெற்கு,
தென் சென்னை வடக்கு, தென் சென்னை தெற்கு, காஞ்சிபுரம் கிழக்கு, காஞ்சிபுரம் மத்தியம், காஞ்சிபுரம் மேற்கு, திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படியும் மிகுந்த கட்டுக்கோப்புடனும் மிக அமைதியாகவும் நடந்து முடிந்தது. இந்நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நியமன ஆணை கடிதங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை மாநகராட்சி 172 மேற்கு வட்டக்கழக நிர்வாகிகள், திருச்சி மாநகராட்சி 1வது வட்டக்கழக நிர்வாகிகள், மதுரை மாநகராட்சி 88வது வட்டக்கழக நிர்வாகிகள், தாம்பரம் நகர 4வது வார்டு கழக நிர்வாகிகள், பள்ளிப்பாளையம் நகர 3வது வார்டு கழக நிர்வாகிகள், சிவகாசி நகர 23வது வார்டு கழக நிர்வாகிகள், இதேபோல் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் தேசூர் பேரூராட்சி 1வது வார்டு கழக நிர்வாகிகள், கோவை புறநகர் வெள்ளலூர் பேரூராட்சி 13வது வார்டு கழக நிர்வாகிகள், கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி 8வது வார்டு கழக நிர்வாகிகள், கடலூர் தெற்கு ஒன்றியம் பாதிரிக்குப்பம் கழக நிர்வாகிகள், கரூர் ஒன்றியம் கடம்பங்குறிச்சி கிளைக்கழக நிர்வாகிகள், புதுக்கோட்டை விராலிமலை ஒன்றியம் பெரியார் நகர் கிளை கழக நிர்வாகிகள், திருவள்ளூர் மேற்கு பூந்தமல்லி ஒன்றியம் நடுக்குத்தகை ஊராட்சி கழக செயலாளர், தருமபுரி ஒன்றியம் கே நடுவள்ளி ஊராட்சி கழக செயலாளர், திருவாரூர் ஒன்றியம் செருக்குடி ஊராட்சி கழக செயலாளர் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக அமைப்பு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி வட்டக்கழக நிர்வாகிகள், நகர வார்டு கழக நிர்வாகிகள், பேரூராட்சி வார்டு கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஜனநாயக முறைப்படி கழகத்தின் அனைத்து நிலையில் உள்ள தொண்டர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கி அங்கீகாரம் அளித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பதவியேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.